நம்ம சீக்கிரமா போக கூடாது, லேட்டா தான் போகணும். மணி 3 ஆகுது. 2 மணிக்கு வர சொன்னாங்க, 3 மணிக்கு போறோம். சரி, நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இதே அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு போயிருந்தோம்னா வெங்காயத்தை வெட்டு, தக்காளியை வெட்டு, அதை செய்யி இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு தான் போகணும். சாப்பிட்ற நேரத்துக்கு போனா தான் சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து வர முடியும். வீட்டில் வேற நிறைய துணி இருக்கு, நிறைய பிளவுஸ்க்கு வர ஆரி ஒர்க் போடணும். ஆரி ஒர்க் போட்டு கொடுத்தா தான் சீக்கிரமா வேலை முடியும். இங்கே தானே இந்த மேனகாவோட வீடு இருக்கு. ஏதோ ஒரு வீடுன்னு சொன்னாங்களே, எந்த வீடு சரியா தெரியல. சரி, இங்கதான் இருக்கும். அவ வர சட்ட துணியை வர தைக்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டா. துட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அவ வீட்டுல போய் கேட்டா தான் சரிபட்டு வரும். ஓய் மேனகா, மேனகா வாங்க. மனசாக்கா வாங்க வாங்க. என்ன என் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? மேனகா, நீ துட்டு தர வேண்டி இருக்குல்ல, 2 பிளவுஸ் தச்சு வாங்கிட்டு போயிட்ட. எக்கா கொஞ்ச நாள் பொறுங்கக்கா, நான் தாரேன்னு சொன்னேன். எத்தனை நாள்மா நான் பொறுமையா இருக்க? 2 வாரம் ஆயிடுச்சு. எப்ப தர போற? எக்கா என் வீட்டுக்காருக்கு நாளைக்கு தான் சம்பளம் போடுவாங்களாம், நாளைக்கு கொண்டு வந்து தாரேங்க்கா. என்னம்மா நீ தெரிஞ்ச பிள்ளையே, சரி நம்ம ஊர்க்கார பிள்ளைங்க எப்படி ஏமாத்துவாங்கன்னு நினைச்சி சட்ட துணி தைக்க தச்சு கொடுத்தா, நீ இந்த தரேன்னு சொல்ல கொடுக்கவே மாட்டேங்கிய காசை. எக்கா என்னக்கா ஏமாத்துறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்படி எத்தனை பேருக்கா நான் ஏமாத்துறேன்? என் வீட்டுக்காருக்கு சம்பளம் லேட்டா வருது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் தராம என்ன ஊரை விட்டு ஓடிட்டேனா? நானும் நமக்கு தெரிஞ்ச அக்காவே நல்லா தச்சு கொடுப்பாங்க, அதுவும் நம்ம ஊர்க்காரங்க வர இங்க கொடுப்போம்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தேன் பாருங்க. அதான் நான் செஞ்ச தப்பு. நான் எப்பவும் போல வழக்கம் போல வெளியூர்ல உள்ள கீதா கிட்ட கொடுத்துருக்கணும், உங்ககிட்ட கொடுத்தேன் பாருங்க. ஐயோ என்ன இவ கோபப்படுறா? இது மேனகா, மேனகா கோபப்படாதம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். ஏக்கா விளையாட்டுக்கு பேசுற விஷயமாக்கா, ஏமாத்துறாங்க அப்படி செய்றாங்க இப்படி செய்றாங்க. துட்டை என்ன திருட்ட ஓடிட்டோம், கொடுக்க மாட்டோம், மெதுவா தான் கொடுப்போம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, தருவேன். 2 நாள் கழிச்சு தான் தருவேன். சரிம்மா, 2 நாள் 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ மெதுவாவே கொடு. இனிமேல் இந்த பொம்பளை கிட்ட தைக்க கொடுக்கவே கூடாது. ஐயோ என்ன இப்படி அவசரப்பட்டு திட்டிட்டோம் போலயே, இப்படி கோச்சிட்டு போறா. இனிமே சட்ட துணி தைக்க கொடுப்பாளோ கொடுக்க மாட்டாளோ தெரியலையே. நம்மளும் கொஞ்சம் பொறுமையா போயிருக்கணுமோ, அவசரப்பட்டுட்டோமோ? சரி, இனிமேல் யாருக்கிட்டனாலும் சரி கொஞ்சம் பொறுமையா போவோம். ஐயோ என்ன செய்ய, இந்த வேலை பார்த்து பிசினஸ் பார்த்து சம்பாரிச்சு ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு ஆசை. சரி, எல்லாக்கிட்டையும் பணிஞ்சு போய் தான் ஆக வேண்டியிருக்கு. என்ன சுந்தரி இங்க நிக்கா? ஐயோ நம்ம அசிங்கப்பட்டதை பார்த்திருப்பாளோ? பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கேன், இப்பதான் வந்திருப்பா. சரி, எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிடுவோம். வாடி சுந்தரி வா. இந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, யாரோ சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன். பார்த்தா நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. என்னக்கா மேனகா வீட்டு பக்கம் நின்னுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஐயோ எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? எதுவுமே நடக்காத மாதிரியே காட்டிக்கிடுவோம். ஐயோ இவளுக்கிட்ட ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஊர் பூரா சொல்லிடுவாளே. முதல்ல அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லுவா, அவ இனி கழுவி கழுவில ஊத்துவா. எம்மா எவ வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறதே இவளுக்கு ஒரு பொழப்பு. ஒண்ணு இல்லம்மா, சண்டெல்லாம் போடல. மேடவா 2 சட்ட துணி தைக்க கொடுத்தா, அவ அந்தாங்கக்கா காசு இந்தாங்கக்கா காசுன்னு கொடுத்தா. இல்லம்மா நீ பொறுமையா 2 நாள் கழிச்சு கூட கொடுத்துக்கோன்னு. அது உனக்கு சத்தம் மாதிரி சவுண்ட் மாதிரி கேட்டிருக்கோம். நாங்க சண்டெல்லாம் போடல. அப்படியாக்கா? ஓ சரி சரி. ஆனா எனக்கு என்னமோ சண்டை போட்ட மாதிரியே சவுண்ட் கேட்டுச்சு, அதனால தான் வந்தேன். அதை விடு. அம்மா சாப்பாடு செஞ்சு முடிச்சு சாப்பிட்டாச்சா? என்னதே சாப்பிட்டாச்சாவா? இப்பதான் சாப்பாடு செய்யவே போறோம், வாங்க. அடி ஆத்தாடி, இன்னும் செய்யாமையா இருக்கீங்க? இல்லக்கா, நிறைய ஜாமான் வாங்க வேண்டியதுச்சு. சின்ன பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நிறைய ஜாமான் வாங்க வேண்டியதுச்சு. அப்புறம் பேங்க்குக்கு போக வேண்டியதுச்சு, அங்க ஒரு கூத்து நடந்து போச்சு. ஐயோ அதுதான் லேட் ஆயிடுச்சுன்னா. எத்தனாச்சு? சரி சரி நிக்க வேண்டாம், வாங்க வாங்க. அங்க போய் கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்தா தான் சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு முடிக்க முடியும். உங்களை கையோட கூட்டிட்டு வர போணும், வாங்க. ஐயோ பசி வர வயித்து கிள்ளுதே. சரி, இவங்களோட போய் வேலை பார்த்தா தான் சாப்பாடு கிடைக்கும் இன்னைக்கு. ஏக்கா நின்னுட்டே இருக்காதீங்க, மச மச நிக்காதீங்க, வாங்க வாங்க. போவும் போவும் வா. இத பத்தி எனக்கு தெரியாது. ஊர் பூரா எல்லா இடத்துலயும் சண்டை போட்டுட்டு இங்க ஏதோ நடக்காத மாதிரியே என்கிட்ட பில்டப் கொடுக்குது. ஐயோ ஐயோ, மேனகா கிட்ட எனக்காச்சும் ஒரு நாள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்னாச்சு உனக்கு வளசாக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். இந்த சின்ன பொண்ணு விறகு கொண்டு வந்து போட்டு அவாட்ட போயிட்டா, எப்போ வருவான்னு தெரியல. என்னக்கா என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? ஏடி உங்க வீட்ல போய் பாத்திரம் எடுக்க போறேன், என்ன எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் மாடி? ஏக்கா இது பரன் மேல கடந்துச்சுக்கா, தேடி எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சு தான் கொண்டு வர முடியும். சரி சரி சீக்கிரம் வை. எப்பா இப்பவே பசி வயித்து கிள்ளுது. எனக்கும் தான்க்கா. சரிடி அடுப்பு பத்த வச்சிருமா? சரிக்கா. ஏடி இதுல எண்ணெய் ஊத்தி கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிவி. சரியா? அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போடு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. சரியாடி? சரிக்கா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. எக்கா எல்லாத்துலயுமே 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும்டி போதும்டி. வேற வெங்காயம் தக்காளி தானக்கா? ஆமாமா, வெங்காயத்தை தக்காளி நறுக்கணும்.
இந்த மனசாவும் சுந்தரியும் வாரேனாக ஆள காணோம். இதோ வந்துட்டோம்க்கா. அப்பா இப்பவே மணக்க ஆரம்பிச்சிருச்சே. அம்மா பட்டை கிராம்பு இலக்காம போட்டிருக்கு. அதுக்குள்ள உனக்கு மணக்க ஆரம்பிச்சிருச்சா? நல்ல வேலைமா நீங்க வந்துட்டீங்க. சரிம்மா அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு. அதை போய் வெட்டி கொண்டு வாங்க. சரிக்கா. நம்மளெல்லாம் வேலை செய்யறதுக்குனே தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா வெங்காயம் வெட்டி கொண்டு வந்துட்டேன். சரிம்மா அதுல போடு. தக்காளி வெட்டியாச்சா? மனசக்கா வெட்டிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படியே இந்த கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கணும். எப்படின்னு தெரியும்ல சுந்தரி உனக்கு? தெரியும்க்கா எனக்கு. தேங்காவை நல்லா அரைச்சி அதை தேங்காய் பால் எடுக்கணும். எனக்கு தெரியும்க்கா. அம்மா இந்த தேங்காவை கொண்டு போய் நல்லா மிக்ஸில அரைச்சி தேங்காய் பால் எடுத்து கொண்டு வாமா. சின்ன பொண்ணே நீ வாடி. இதோ வந்துட்டேன். ஏக்கா தக்காளி வெட்டிட்டேன் போட்றவா? இருமா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். சரிக்கா. மனசா அப்படியே இந்த இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி மைய பேஸ்ட் மாதிரி கொண்டு வாமா. எம்மா எவ்வளோ வேலை சொல்றாங்க. சரிக்கா கொண்டு வரேன். இப்ப போடுமா. சரிக்கா. ஆமாக்கா தேங்காய் பால்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சாப்பாடு செய்ய போறீங்க? ஏமா உன்கிட்ட சொல்லலையோ? தேங்காய் பால் சாதமா? தேங்காய் பால் சாதமும் அப்ப சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாமே நாம செய்ய போறோம். முட்டை எல்லாமே தான். அப்படியாக்கா? நான் கூட நீங்க பிரியாணி தான் செய்ய போறீங்கன்னு நினைச்சிட்டேன். பிரியாணி எப்பவும் செய்யறது தானே. பரவாயில்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குக்கா. நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு சாப்பிடு. நான் உனக்கு செஞ்சு கொடுக்கேன். சரிக்கா. ஏமா இஞ்சி பூண்டு அரைச்சு கொண்டு வா. அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே காலி பண்ணிடலாம்னு நினைச்சேன். மாட்டிக்கிட்டேனா? சரிக்கா நான் கொண்டு வரேன். சரி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. புதினா கொத்தமல்லியை போடுவோம். ஏக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். சரிம்மா. சரி கொஞ்ச நேரம் உட்காரு. நல்ல வேலை இப்பயாச்சும் விட்டாங்களே. என்னம்மா சொன்ன? இல்லக்கா வேற எதுவும் வேலை இருந்தா சொல்லுங்கன்னே. அப்படியாம்மா அந்த கறியை கழுவி வச்சிரு. கழுவி அப்படியே மசால் பொடி போட்டு நல்லா பொரிக்கிறோம். சரியா? அங்க இன்னொரு அடுப்பு இருக்கும். அதுல பொரிச்சு எடுத்துரு. என் வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேன்.